வணக்கம் நண்பர்களே! தமிழ்நாட்டில இருக்கிற அரசு பள்ளி ஆசிரியர்கள் மத்தியில ரொம்ப நாளா இருக்கிற ஒரு பெரிய தலைவலிக்கு இப்போ ஒரு சூப்பரான ஒரு மருந்து கிடைச்சிருக்கு சொல்லலாம். ஆமாங்க, டெட் எக்ஸாம் பத்தின ஒரு செம்ம குட் நியூஸ் இப்போ வந்திருக்கு. நம்ம பார்க்கலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உச்சநீதிமன்றம் என்ன சொன்னாங்கன்னா, இலவச கட்டாய கல்வி சட்டம் 2011ல அமலுக்கு வந்துச்சு இல்லையா? அதுக்கு முன்னாடி வேலைக்கு சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, பின்னாடி வேலைக்கு சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, எல்லா ஆசிரியர்களும் கட்டாயம் டெட் எக்ஸாம்ல பாஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டாங்க. இதனால 2011க்கு முன்னாடியே வேலைக்கு சேர்ந்த சுமார் 2,00,000 தமிழக ஆசிரியர்கள்லாம், ஐயோ! இப்போ போய் எக்ஸாம்லாம் எழுதணுமா? பாஸ் பண்ணலனா வேலைய விட்டு தூக்கிருவாங்களா? அனுப்பிருவாங்களான்ட்டு ஒரு விதமான பயங்கரமான டென்ஷன்லேயே இருந்தாங்க. இப்போ வந்திருக்க ஒரு அப்டேட் என்னன்னா, இந்த டென்ஷனை குறைப்பதற்காக மத்திய அரசே களத்துல இறங்கியிருக்கான்னு சொல்லலாம். இப்போ வரப்போற நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில், அதாவது வின்டர் சீசன்ல இந்த சட்டத்தில் ஒரு திருத்தம் கொண்டு வர போறாங்களாம். அது என்னன்னா, சட்டம் அமலுக்கு வரதுக்கு முன்னாடி, அதாவது 2011க்கு முன்னாடி பணியில் சேர்ந்த ஆசிரியர்களுக்கு டெட் எக்ஸாம் எழுதுறதுல இருந்து விலக்கு அளிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்களாம். இந்த நியூஸ் மட்டும் உண்மையாச்சுன்னா தமிழ்நாட்டில் மட்டும் சுமார் 2,00,000 ஆசிரியர்களுக்கும் இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட 20,00,000 ஆசிரியர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு ரிலீஃபாக இருக்கும்னு சொல்லலாம். இப்போதைக்கு இது விஷயமா மசோதாவை தயார் செஞ்சு உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க மத்திய அரசு திட்டமிட்டிருக்கு. ஸோ குளிர்கால கூட்டத்தொடரில் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளிவரும் சொல்கிறாங்க. ஆசிரியர்களுக்கு இது நிஜமாச்சுன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசாக இருக்கும். ஸோ இது விஷயமா உங்களுக்கு கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.